ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஸோ எஸ்எஸ்சி அப்டேட் மேல் அப்டேட்டாக விட்டுட்டே இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இந்த ஃபிக்ஸ் அல்லது ஃப்ளோட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பேசியிருந்தோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஃபிக்ஸ் அல்லது ஃப்ளோட்டுன்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங்கே ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை மேலே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளோட்டுன்ற ஆப்ஷனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவையுமே நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்தோம். கரெக்டாக? ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆர்எஃப்பி ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் அப்படின்னு ஒன்று எஸ்எஸ்சி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ இது வந்ததுலேருந்து வழக்கம் போல் வடக்கன் சேனல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுக்விட்டி மாற போகுதா, அப்போ அடுத்து புது வெண்டார் வரப்போகிறாங்களா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் புதுசான கொஷின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஷாக்கிங்கான தம்ப்நெயில்லாம் போட்டு வீடியோ போட்டிருப்பானுங்க. நம்ம ஆளுங்களே கூட இப்போ இந்த வீடியோவுக்கு கூட ஷாக்கிங்கான தம்ப்நெயில் தான் போட்டிருப்பானுங்க. கரெக்டாக? ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷனாக அமையுது. அதாவது ஒரு வெண்டாருங்கிறவன் யாரு, அவன் எஸ்எஸ்சிக்கு என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுறான் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தெளிவாக புரியறதே இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு 2026 படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னது ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல்? எதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க? நியூ டெக்னாலஜி ஆப்ரேஷன்ஸ் பார்ட்னர், அதாவது எனக்கு புதுசாக எக்ஸாம் நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னாலஜி அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் எஸ்எஸ்சி ஏற்கனவே இருக்கிறவங்க நம்புறது இல்லை அப்படின்னா, ஏற்கனவேனா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது எடுக்விட்டிக்கு முன்னாடி டிசிஎஸ் நடத்தினாங்க. கரெக்டாக? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நடத்தினாங்க. இவங்களில் நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படுது. டிசிஎஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுக்விட்டிக்கு வந்தால் அவனை விட எடுக்விட்டிக்காரன் ரொம்ப மோசமாக இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சர்வர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. சிபிடி அப்படியே சில பேருக்குலாம் எக்ஸாமே ஆன் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. மூணாவது என்னது, கேண்டிடேட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை, எக்ஸாமில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது, நிறைய சீட்டிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே கொஸ்டின் லீக் ஆகுது, நிறைய வெளியே போய்கிட்டே இருக்குது. நாலாவது என்னன்னா, இன்னும் சிம்பிளாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக வேணும். டைப்பிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிறோம், அங்கே போய் டைப்பிங் போர்டில் டைப் பண்ணால் ஒர்க் ஆகாமல் போகிறது, மவுசஸ் ஒழுங்காக சென்சிட்டிவிட்டி ப்ராப்பராக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரியா? ஸோ இந்த வெண்டார் சேஞ்சினால பாசிபிளி என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு புது வெண்டார் ஃபைனலைஸ் ஆனாங்க அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்டு சிபிடி சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றாங்க. லாகின் ஃபாஸ்டராக பண்ணலாம், ஸ்டேபிள் சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், அண்டு பெட்டரான கம்ப்யூட்டர் சென்டர்ஸை வச்சு எக்ஸாம் நடத்துறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் தான் இப்போ எஸ்எஸ்சி சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான செக்யூரிட்டி, பெட்டரான பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக், ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எம்டிஎஸ் அப்ளை பண்ணது ஒருத்தன், எழுதுனது ஒருத்தனாக இருந்தது. ஸோ அதை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக தான் இப்போ லைவ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி என்ட்ரி வெரிஃபிகேஷன், எக்ஸிட் வெரிஃபிகேஷன் மாதிரியான கான்செப்ட், ரயில்வேலாம் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ப்ராக்டரிங் கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? எக்ஸாம் அந்த பையன் தான் எழுதுறானா, அங்கிட்டு இங்கிட்டு இங்கேயும் திரும்புறானா, இல்லை எதாவது பார்த்து எழுதுறானான்னு பார்க்கறதுக்கு அந்த ஏஐ பேஸ்டு மானிட்டரிங் கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக? சீட்டிங்கை குறைக்கிறதுக்காக. சரியா? சீட்டிங்கிறது ரொம்ப பாயிண்ட் நாட் 1%. அதுலேயுமே அவன் அந்த சீட்டிங்னால தான் பாஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றிக்க வேண்டாம். ஆப்வியஸ்லி பெட்டர் எக்ஸாம் சென்டர்ஸ் வேணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேள்வி, ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதும் எக்ஸாம் கொஷினை சேஞ்ச் பண்ணுறதும் எஸ்எஸ்சியோட முடிவு. சொல்கிறது புரியுதா? இதுக்கும் வெண்டாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த மேஜரான சேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 2022 எஸ்எஸ்சி பண்ணது தான். சிஜிஎல்ல டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4ன்னு 4 டயர் இருந்தது 2021 வரைக்கும். 2022ல் 2 டயரை குறைச்சி வெறும் டயர் 1, டயர் 2 மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு 2 டயர் இருந்தது, அதை ஒரு டயராக மாற்றி அதில் உள்ள பேட்டர்னை மாற்றி ஜிஎஸ்ஸும் இங்கிலீஷ்லேயும் மட்டும் நீ மார்க் வாங்கி அதில் மட்டும் நீ பாஸ் ஆனீங்கன்னா போதும் அப்படிங்கிற அதில் இருக்கிற மார்க்கை தான் ஃபைனல் மார்க்குன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? அதனால் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் அப்படின்றது எஸ்எஸ்சி பண்ணக்கூடியது தான். அதை பண்ண மாட்டான், ஆனால் அடுத்த 26க்கு பேட்டர்ன் இதே தான் 100% இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த வெண்டார் மாறுறதுனால பேட்டர்ன் மாறுமானா கண்டிப்பாக கிடையாது.
ஸோ எந்த ஒரு மேஜர் சேஞ்சும் இருக்காது. ஏன்னா இந்த புது பேட்டர்ன் மாறி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ 4வது வருஷமே இந்த 2026 தான். 2022, 23, 24, 25ன்னு எக்ஸாம் நடந்திருக்கு. 26ல் நடந்தால் 5வது எக்ஸாம். இதுதான் வந்து புது பேட்டர்னில் நடக்க போகுது. அப்போ அவ்வளோ சீக்கிரமான ஒரு பேட்டர்ன் சேஞ்செல்லாம் எஸ்எஸ்சியிலேருந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த விஷயத்தை நான் சொல்கிறப்ப 2022ல் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுச்சு. 2021லையும் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுச்சு. ஆனால் 2021ஓட கொஷின் பேப்பருக்கும் 2022ஓட கொஷின் பேப்பருக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். கட் ஆஃப்லாம் பயங்கரமாக கம்மியாச்சு. சிஜிஎல்லாம் வெறும் 115 தான் 2022ஓட கட் ஆஃபாகவே இருந்தது, யூஆர் கேட்டகரிக்கே. சரியா? ஸோ அப்போ அந்த லெவலில் எக்ஸாமோட கொஷின் மாற்றுறதும் பேட்டர்ன் மாற்றுறதும் எஸ்எஸ்சி கையில் இருக்குது, வெண்டார் கையில் கிடையாது. அதனால் எந்த ஒரு மேஜர் சேஞ்சும் இருக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் அதை பயப்பட வேணாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. சிலபஸோ சப்ஜெக்டோ கொஷின் பேட்டர்னோ மாற போகிறது கிடையாது. எக்ஸாம் கண்டக்டிங் டெக்னாலஜி சென்டர் மேபி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ ஆஸ்பிரன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் விண்டோ கொஞ்சம் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் விட்டதுனால ப்ரிப்பரேஷன் விண்டோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். சிம்பிள் தான். இப்போ தான் ரெக்வஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராப்பர் வெண்டார்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிட்ட கூட கொடுக்கலாம். போன வருஷத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க என்டிஏட்ட கொடுக்கறதுக்கு. நீட் நடத்திட்டு இருக்காங்களப்பா, அவங்கள சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த பிட்டிங் ப்ராசஸ், டிரான்சிஷன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு 5 months ஆகுது. 4.5 மினிமம் 4.5 months ஆகுது இருக்கும். இந்த இன்னைக்கு தேதியிலிருந்து ஒரு 4.5 மாசமாவது உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஆரம்பித்து ட்ரை பண்ணுங்கள். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் ஏதாவது ஒன்றில் கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடியவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது இது. எந்த வகையிலையும் உங்கள் ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணாது வெண்டார் மாறதுனால. பிஒய்க்யூஸை நல்லா பாருங்கள். அது 2025ல் ரிலீஸ் ஆன பிஒய்க்யூஸை நல்லா பாருங்கள். மார்க் டெஸ்ட் நல்லா போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. சரி, என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? சிம்பிள் தான். டெக்னாலஜி அண்ட் பிளாட்ஃபார்ம் அப்கிரேட். வெப்சைட்டையும் ஆப்பையும் கொஞ்சம் லோ கோட் டெக்னாலஜியாக மாற்ற போகிறாங்களாம். ஸோ தட் டக்குன்னு வெப்சைட் கிராஷ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏஐ இன்டகிரேஷன் கொண்டு வர போகிறாங்களாம். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப லைவ் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு லைவ் ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆகி ரொம்ப லேட்டரான பீரியடில் தான் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னே நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்களாம், ஏஐயே வந்து மூஞ்சி இப்படி வை, நேராக வை அப்படின்னு சொல்லும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வெல் லிட் என்விரான்மெண்ட்டில் நின்று ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஏஐ இன்டகிரேஷனை அந்த லைவ் ஃபோட்டோக்கு கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க. எக்ஸாம் சென்டர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமே எக்ஸாம் சென்டர் 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே வர மாதிரி, நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல இருந்து 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே, உங்களுடைய அட்ரஸ்லேருந்து 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு டிஜிலாக்கர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஆஸ்பிரண்ட்டாக டிஜிலாக்கர் ஆப் ஏற்றிக்கோங்க. உங்கள் ஆதார், பேன் கார்டு எல்லாத்தையும் அதை இணைச்சி வச்சுக்கோங்க. அந்த டிஜிலாக்கருடைய இன்டகிரேஷன் இருக்க போகுது. இது ரயில்வேக்கு ஏற்கனவே பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சிக்கு பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் மாதிரி மாற்றி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டை பிரேக்கிங் ரூல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஐ சாட்பாட் இருக்க போது, ஹெல்ப்லைன் இருக்க போது. யாருமே எஸ்எஸ்சி ஹெல்ப்லைன்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஃபோன் அடித்தாலும் ஒழுங்காக ரெஸ்பான்சஸ் இருக்காது. ஆனால் ஏஐ சாட்பாட்லாம் வரும் பட்சத்தில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அந்த சாட்பாட்கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டரான வெண்டார் பெனால்ட்டிஸ் போடுறாங்க. ரிசல்ட் ஏதாவது இடம் வரும் பட்சத்துலையோ, இல்லை வந்து டிலே இருக்கும் பட்சத்துலையோ, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுலையோ, இது இருக்கும் டிலே இருக்கும் பட்சத்துலையோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனால்ட்டிஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இருக்கிறதுனால எக்ஸாம் டிலே ஆகுது. நம்பர் 1 பாயிண்ட். சரியா? எக்ஸாமு குறைஞ்சபட்சம் 4.5 மாதம் கழிச்சு தான் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. 2025ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். இந்த தடவை கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் ஏதாவது சிஜிஎல் அல்லது சிஹெச்எஸ்எல் அல்லது எம்டிஎஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரண்டாரை சால்பாக வாழ்த்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, டாட்டா.